Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வருஷம் பப்ளிக் 2025ல் வரக்கூடிய பொது தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 7 மார்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 75 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் எந்த கொஸ்டினை படிக்கிறது எந்த கொஸ்டினை விடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சயின்ஸ்னாவே முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் பிட்வீன், தட் மீன்ஸ் வேறுபாடுகளை படிக்கணும்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரே ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓவராலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்க ரொம்ப முக்கியமான, அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் எல்லா பப்ளிக்லையும் கேட்ட அதே மாதிரி பார்த்தா பிடிஏ கொஸ்டினில் இருக்கிற இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் நமக்கு டைம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 பார்க்குறோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லும் போது பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி 2 மார்க்கில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி 3 மார்க் இதில் பார்த்தா 4 மார்க்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். 3 மார்க்ஸ்னு சொல்லும் போது நம்ம இதில் பார்த்தா 4 மார்க் கொஸ்டின் 3 மார்க்கை கொடுத்துருக்கோம். 3 மார்க்குன்னு சொல்லும் போது பார்த்தா 7 மார்க் கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் பார்த்தா 4 மார்க்கும் வரும். ஸோ ஓவராலாக இதில் இருக்க கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் கட்டாயம் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண மயோபியா அண்ட் ஐஃபர் மெட்ரோபியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே தான் ஷார்ட் சைட்னஸ் அண்ட் லாங் சைட்னஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் அண்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி ஃபிஃப்த் அண்ட் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். சிக்ஸ்த் ஒன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர். சிக்ஸ்த் ஒன். செவன்த் ஒன் சவுண்ட் அண்ட் லைட் ரொம்ப முக்கியமானது. 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் பிட்வீன் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 9th ஒன். அதுக்கு கம்பேர் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th ஒன் மைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்ஸ் அண்ட் டெலிகன்ட் சப்ஸ்டான்ஸ். 12th ஒன் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன். 13th ஒன் சோப் அண்ட் டிடர்ஜென்ட் ரொம்ப முக்கியமானது. 14th ஒன் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். 15th ஒன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். 16th ஒன் பார்த்தீங்கன்னா அவுட் பிரீடிங் அண்ட் இன்பிரீடிங். 17th ஒன் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் மெலிடஸ் ரொம்ப முக்கியமானது. 18th ஒன் லாஸ்ட் இயர் 4 மார்க்கில் கொடுத்துருந்தாங்க. அவர் ஆர்டரி அண்ட் வெயின்ஸ் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒன் அனதர். நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் பல்மனரி சர்க்குலேஷனுக்கான டிஃப்ரென்ஸ். 20th ஒன் சிஸ்டோல் அண்ட் டைஸ்டோல். 21st வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன். 22 மெடுலேட்டா அண்ட் நான் மெடுலேட்டா நர்வ் ஃபைட். அதே மைலினேட்டர் அண்ட் நான் மைலினேட்டர் பற்றி நர்வ் அதே கான்செப்டில் வரக்கூடிய தான். 23rd பார்த்தீங்கன்னா என்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அதுக்கு கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல். பைனரி பிசன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மல்டிபிள் பிசன். பீனோடைப் அண்ட் ஜீனோடைப். டைஹைப்ரிட் கிராஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோஹைப்ரிட் கிராஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஹோமோலஜியஸ் ஆர்கன் ஃப்ரம் அனலஜியஸ் ஆர்கன். நெக்ஸ்ட் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்மலைன் பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. அதுக்கப்புறம் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் செல். ஸோ ஓவராலாக இதில் நிறைய கொஸ்டின் இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்கும். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா இதில் ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்க இந்த 30 கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சினாவே இப்போ 7 மார்க்குன்னு சொல்லும் போது ஒரு 4 மார்க் கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க்கில் 3 டிஃப்ரென்ஸ் எழுத சொல்லலாம். அல்லது இப்போ டேரெக்டாக 4 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது டேரெக்டாக ஒரு எக்ஸாம் சோப் அண்ட் டிடர்ஜென்ட்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படி ஆட்டம் அண்ட் மாலிகுல், மாஸ் அண்ட் வெயிட், ஆல்ஃபா பீட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங் அவுட் பிரீடிங்காக சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த 30 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஒரு 20 மார்க்ஸ் வரைக்கும் வரது நிறைய சான்ஸ். ஏன்னா 7 மார்க்கு 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபியில் கேட்டிருப்பாங்க. 4 மார்க்லேயும் 2 கொஸ்டின் வரும். 2 மார்க்லேயும் 2 கொஸ்டின் வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 2 கொஸ்டின் சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் ஒரு 4 மார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் ஒரு 8 மார்க். அப்போ 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபியில் சொல்லும் போது இதில் ஒரு 8 மார்க். அப்போ 20 மார்க் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதனால தான் கட்டாயம் படிங்கன்னு சொல்கிறேன். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கேட்டகரி. இது 2 மார்க் 4 மார்க் 3 மார்க்னு கொடுத்துட்டு 4 மார்க் கேட்டகரியில் வரக்கூடியதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிறை மற்றும் எடை, குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ், கிட்டப்பார்வை மற்றும் தூர பார்வை. தட் மீன்ஸ் மயோபியா மற்றும் ஐஃபர் மெட்ரோபியா. நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு, மின்தடையன் மற்றும் மின் கடத்தியன், ஒளி மற்றும் ஒளி அலைகள், இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம், ஆல்ஃபா பீட்டா காமா ஒப்பீடு பார்த்தீங்கன்னா கான்செப்டில் இருக்கக்கூடிய அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள், ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சும் கரையும் சேர்மங்கள், மீள் மற்றும் மீளா வினைகள், சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட், ஒருவித்தலை தாவரவேர் மற்றும் இருவித்தலை தாவரவேர், காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், ஒளி சார்ந்த வினைகள் மற்றும் ஒளி சாரா வினைகள், சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல்,
தமனி மற்றும் சிரை, உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டம், இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல், மைலின் நுரையீரல் நரம்பு நாரிழிகள் மற்றும் மைலின் நுரையீரற்ற நரம்பு நாரிழிகள், நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி, டயாபிடிஸ் இன்சிபிடஸ் மற்றும் டயாபிடிஸ் மெலிடஸ் ரொம்ப முக்கியமானது, இரண்டாக பிளத்தல் மற்றும் பல்கூட்டு பிளத்தல், ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு, ஜீனோடைப் மற்றும் ஃபீனோடைப், அமைப்பு ஒத்த உயிரிகள் மற்றும் செயல் ஒத்த உயிரிகள், உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை முறை, மாறுபாடு அடையாத செல் மற்றும் மாறுபட்ட செல், வெளிக்கலப்பு மற்றும் உட்கலப்பு, புற்றுச்செல் மற்றும் சாதாரண செல், வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்கள். ஸோ ஓவராலாக தமிழ் மீடியத்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து வந்து 30 தான் கொடுத்துருக்கோம். அது இங்கிலீஷ் மீடியத்தில் 30, தமிழ் மீடியத்தில் 32 கொடுத்துருக்கோம். ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடியது சயின்ஸ் வந்து ஹவு டு ப்ரிப்பேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 30 கட்டாயம் படிக்கணும். ஸோ 30 படிச்சுன்னா 20 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பில்லர்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த 20 பில்லர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 4 மார்க் 7 மார்க் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆட்டமிக் தியரி, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, டிஎன்ஏ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து எத்தனால் ஃப்ரம் மொலாசஸ். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய 20 பில்லர்ஸ் கொஸ்டின் அதுக்கு இருக்குது. அந்த 20 வகையான பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ்க்கான தூண்கள்னே சொல்லலாம். அந்த 20 பில்லர்ஸ் கொஸ்டினும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப டைம் நெருங்கிடுச்சு. இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து சயின்ஸ் எஸ்எஸும் மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட சயின்ஸ் எஸ்எஸ்க்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேரோட டோட்டல் மார்க் வருது சயின்ஸ் எஸ்எஸ்ல தான். அதனால தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் சயின்ஸ் எஸ்எஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். முதல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 ஃபில்லர்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம், அதே மாதிரி வந்து டெஃபினேஷன் சம், நெக்ஸ்ட் வந்து கிவ் ரீசன், இது மாதிரி இருக்கிற கொஸ்டின் செப்பரேட்டாக நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த 10 டேஸ் வந்து சயின்ஸ் எஸ்எஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.